ராஜி, எனக்கு சேர்த்து அசைன்மெண்ட் முடிச்சிடுறியா? திவ்யா, நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியா படல. என்ன சரியா படல? புரியலையே, எது சொல்ற? நீ ரகுவை லவ் பண்றியா? எந்த ரகு? அதான் நம்ம கிளாஸ்மேட்ல இருக்கிறானே ரகு. அவனையா? என்ன திடீர்னு அவனை லவ் பண்றியான்னு கேக்குற? திவ்யா, பி சீரியஸ். ஓகே மேடம், ஐ அம் சீரியஸ். சொல்லு சொல்லு, ஏன் இப்படி திடீர்னு கேக்குற? எப்ப பார்த்தாலும் அவன் கூட சுத்திக்கிட்டே இருக்க, கிளாஸ் நடக்காத டைம் எல்லாம் ஒன்னாதான் இருக்க, அதனாலதான் கேக்குறேன். அதுவா, அவனுக்கு என் மேல லவ், எனக்கெல்லாம் அவன் மேல லவ் இல்ல. அப்ப அவன்கிட்ட சொல்லிட வேண்டியதானே நான் உன்னை விரும்பலன்னு. அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லிட்டா அவன் எனக்காக வெயிட் பண்ண மாட்டான். இப்ப பாரு, எனக்கு டேரி மில்க் பிடிக்கும்னு காலையில கிளாஸ்க்குள்ள வரும்போதெல்லாம் டெய்லி ஒரு டேரி மில்க் கொடுக்குறான். அப்படி ஒன்றும் அவன் பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க வீட்டில் அவனுக்கு கொடுக்குற காசுல ஃபுல்லா டெய்லி எனக்கு டேரி மில்க் வாங்கி கொடுக்குறான். நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா அவன் எப்படி வாங்கி தருவான்? ஏண்டி, அப்ப அவனை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறியா? இல்ல, லவ் பண்றேன்னு சொல்லல, லவ் பண்ணலன்னு சொல்லல. பாவம்ல. என்ன பாவம்? நான் லவ் பண்ண சொன்னா? ஃபர்ஸ்ட் டேயே சொன்னேன், என் பின்னாடி வீணா சுத்தாத, எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அவன் தான் பழகி பார்ப்போம், லவ் வந்தாலும் வரும்னா சரி பழகிப்பாரு அப்படின்னு விட்டுட்டேன். சரி, பக்கத்து கிளாஸ்ல ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருக்கியே, அது அது ஒரு நிமிஷம், நீ என்ன கண்காணிக்கிறியா என்ன? இல்ல திவ்யா, ஜஸ்ட் கேக்குறேன், அவ்வளவுதான். இங்க இருக்கிறவங்க உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க திவ்யா. இங்க பாரு, இது இதோட முடியாது. ஏய், இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இதெல்லாம் இல்லைன்னா எப்படி? இன்ஜினியரிங் படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கிறதுலே கஷ்டமான படிப்பு இதுதான். ஆனா இங்க வந்து இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எங்க டைம் கிடைக்கும் தெரியல. அதுதான் உன் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தான் நான் இருக்கனே. பின்ன எப்படி உனக்கு நேரம் போகாம எல்லாம் மண்டை யோசிக்கும். இங்க பாரு திவ்யா, ஒழுங்கா இரு, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. எக்ஸாக்ட்லி, இதைத்தான் நானும் சொல்லணும்னு வந்தேன். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. நாளைக்கு எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும், எனக்கு சேர்த்து பண்ணிடு. நான் உனக்கு எந்த அசைன்மெண்ட்டும் பண்ண போறதில்ல. ஓகே, பண்ணாத. எனக்கு என்ன, உங்க அத்தை மாமா தான் ஃபீஸ் பே பண்றாங்க. அடுத்து இன்டர்னல் மார்க்ல கை வச்சா அவங்க தான் கஷ்டப்பட போறாங்க. சரி, நான் பண்ணி தரேன். சரி, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க பாட்டி, சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க பாரு திவ்யா, அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நம்மள படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. உங்க அண்ணன் செல்வா தான் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் டாப் அவர் காலேஜ்லயே. நமக்காக அங்க போய் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு. இதெல்லாம் புரிஞ்சு நம்ம சின்சியரா படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். நம்ம அப்பா அம்மாவை பெருமைப்படுத்த வேண்டாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம அப்பா அம்மாவா? அவங்க என்னோட அப்பா அம்மா, புரிஞ்சுதா? போனா போதுன்னு உனக்கு என்னோட பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து, புக்ஸை கொடுத்து, எங்க அம்மா அப்பா சாப்பாட்டையும் கொடுத்தா ரொம்ப தான் ஆட்டம் போடுற. முதல்ல நம்ம குடும்பம் பேசாத விடு, அது எங்க குடும்பம். சரி, அது உங்க குடும்பமாவே இருக்கட்டும். இங்க பாரு, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நல்லா படிக்கணும். இது படிக்கிற வயசு, நம்ம வாழ்க்கைக்கான அடிப்படையை கட்டமைப்பை உருவாக்குற வயசு. இந்த வயசை விட்டுட்டு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கஷ்டப்படணும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால லைஃப் நல்லா தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சொன்னா கேளு, இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத, நல்லா படி. உனக்கு என்ன, நான் பாஸ் பண்ணும் அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு படி, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, அங்க சுத்தாத, இங்க சுத்தாத, அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, இதெல்லாம் உட்காந்து நீ லெக்சர் அடிச்சிட்டு இருக்காத. ஐயோ, மூச்சு முட்டது. இங்க பாரு திவ்யா, நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. நம்ம கேரக்டர் பத்தி ஒரு தடவை எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க, அப்புறம் நம்ம நினைச்சா கூட மாத்திக்க முடியாது. ஐயோ, என் கேரக்டர் பத்தி தப்பா பேசிட்டாங்களா? ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்கு. போடி இவளே. இங்க பாரு திவ்யா, லவ், காதல், டைம் பாஸ் சுத்துற வயசு இல்ல. மாமா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. நானும் சரி போனா போகுதுன்னு அமைதியா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா ஓவர தலைக்கு மேல ஏறி உட்கார்ற. நீ மட்டும் எங்க அண்ணனை விரும்பல? பயங்கரமான ஆளுதான் நீ. அம்மா அப்பா கிடையாது, சொத்து கிடையாது, உனக்குன்னு சொந்தமா ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது. ஆனா நீ எங்க வீட்லயே இருந்து எங்க அண்ணனை வளைச்சு போட்ட. இப்ப வந்து வந்துட்டா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. நான் எவனையும் வளைச்சு போடவும் இல்லை, எவனுக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நான் பழகிற எவங்கிட்டையும் நான் உன்னை விரும்பலன்னு சொன்னதில்ல, விரும்பலன்னு சொன்னதில்ல, புரிஞ்சுக்கோ. என்ன திவ்யா இப்படி பேசிட்ட? உங்க அண்ணன் தான் என்ன விரும்புறாரு, நான் அவரை விரும்பல. அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட இன்னைக்கு வர தப்பா ஒரு வார்த்தை பேசினதில்லை. தனியா நாங்க ஒரு இடத்துக்கு போனதில்லை.
போத நிறுத்து. எங்க அண்ணனை விரும்பாம தான் உன் நோட்டோட பின்னாடி செல்வம் ராஜின்னு போட்டு ஹார்ட் போட்டு ஒரு அம்பு விட்டுருக்கியா? அது திவ்யா, அது இங்க பாரு ராஜி, நீ இருக்க மட்டும் எங்க அண்ணன் கூட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கல, அந்த மாதிரி நானும் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் பண்றேன், அவ்வளவுதான். இங்க பாரு திவ்யா, உனக்கு தெரிஞ்சிருச்சுங்கனால சொல்றேன். நான் அத்தானை விரும்புறேன், அது உண்மைதான். ஆனா நான் அத்தான் கிட்ட சொன்னதும் இல்ல, அவர் என்கிட்ட சொன்னதும் இல்ல. நீங்க 2 பேரும் சொல்லிக்காம தான் ராணியம்மா ராணியம்மான்னு எங்க அண்ணன் உன் பின்னாடி சுத்துறானா? யாரு காத்துல பூ சுத்துற? இங்க பாரு திவ்யா, நான் பொறுமையா இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் பேச்சு கேட்கல, கண்டிப்பா நான் அத்தை மாமா அத்தான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. என் மாமாக்கு அத்தைக்கு ஒரு அவமானம் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். என்ன கண்ணு, எப்ப வந்த? அம்மான்னு சத்தம் கொடுக்கவே இல்ல. ராஜி இங்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க. தனியா வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளைய ஒன்னா சேர்த்து கூட்டு வந்தானே, அவளுக்கு நீ துணையா, உனக்கு அவ துணையா இருப்பால. அம்மா பேசாம உட்காருமா. என்னடி ஆச்சு தங்கம்? நீ ஏமா இப்படி இருக்க? தலைக்கு டை அடிக்கலையா? இல்லடி, இப்போதைக்கு குடும்ப கல்யாணங்கள் என்னன்னு எதுவும் கிடையாதுல்ல. சும்மா சும்மா ஹேர் கலர் பண்ணா கண்ணுக்கு கெடுதல் நாங்க, அதான் அப்படியே விட்டுட்டேன். முடிதான் நரைச்சு போச்சே. நீங்க காலேஜுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசாயிட்டு. இன்னும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹேர் கலர் பண்ண வேண்டியதா? படிப்புல எப்படி போகுது? அந்த ராஜி கழுதை எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? ஒழுங்கா 2 பேரும் சாப்பிடுறீங்களா? ஏட்டி எதுவும் பிரச்சனையா? வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்னாச்சு? ஏம்மா குடி முழுக போதுமா? புரியலடி. ஏம்மா அந்த ராஜி என் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவன் கூட தான் சுத்துதா. டிஸ்கோ, பப்பு, பார்க்கு, பீச்சு, பெரிய பெரிய மாலு, எங்கெங்கயோ சுத்துதா. சினிமா படம் பார்க்க சொன்ன கேட்க மாட்டுக்காமா. என்னம்மா இதுக்கே வாயை பிளந்துட்ட? அவ ஒருத்தண்ட மட்டும் இல்லம்மா, 4-5 பேர்கிட்ட பேசுறா. எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு மனசு கேட்கல. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கீங்க, அதான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேம்மா. என்னட்டி சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. அவளை நான் எவ்வளவு நல்லவா நினைச்சேன். அன்பான பிள்ளை, பண்பான பிள்ளை, பொறுப்பான பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை, அழகான பிள்ளை, என்னென்னவோ நினைச்சேன் நடி. ஐயையோ, அம்மாக்கு ராஜியை பிடிக்காதுன்னு நினைச்சோம். அம்மா அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்காத பார்த்தா ராஜி வந்து சொன்னோன்னு அம்மா நம்பிடுவாங்களோ? ஏமா விட்டா செல்வானனுக்கு அவளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருவா போல. ஏடி அப்படித்தான் நான் நினைச்சிருந்தேன். நல்ல பிள்ளையா இருக்கா, என்ன வரதட்சணை மட்டும் தான் இருக்காது, காசு இல்லைன்னா என்ன, அவளை படிக்க அனுப்பினோம்ல உங்க அண்ணன். அப்பவே நான் அப்படித்தான் நினைச்சேன். நல்லா படிக்கா, 2 பேரும் வேலைக்கு போவாங்க, பேரன் பேத்தின்னு பெத்து போடட்டும், நம்ம பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு வீட்டுல இருப்போம். நல்ல மருமகளா இருப்பா, நல்ல பிள்ளையா இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மகராசி நினைச்சேன். நீ சொல்றத பார்த்தா என் நெஞ்சு வலிக்கேடி. உங்க அண்ணன்ட்ட பேசணும்னு நினைச்சேன், நல்ல வேலை பேசல. அம்மா வலிக்கு வந்துட்டா, அப்படியே பிட்ட போட வேண்டியதுதான். ஏம்மா நீ வேற, அதெல்லாம் எப்பமோ முடிஞ்சு போச்சு. அவன் 4-5 பேர்ட்ட பேசுறான்ல, அதுல உன் அவனும் ஒருத்தன். அதான் எங்க அண்ணன், அவன் தான் ஃபர்ஸ்ட் வளைச்சு போட்டிருக்கா. ஏடி இதை சொல்றதுக்கு பேல உங்க அண்ணன் போய் சொல்லலாம்ல, அவன் உசாரா இருப்பாம்ல. நீ வேறம்மா, நான் சொன்ன உடனே உன் புள்ள நம்பிடுவானா? சும்மாவே அவளை ராணியம்மா ராணியம்மான்னு எனக்கு கொரில்லாவும் சொல்லிட்டு இருக்கான். நான் சொன்னா போடி கழுதேன்ட்டு போயிருவான். இப்ப என்னடி பண்றது? அதாம்மா எனக்கு ஒன்னும் புரியல. நீ ஒன்னு பண்ணுமா, அவ படிப்பையை நிப்பாட்டிட்டு அவளை காலேஜ் விட்டு எங்கேயாவது துரத்திடு. ஏடி என்ன பேச? அது எப்படி துரத்த முடியும்? 2 வருஷம் முடிய போகுது. படிக்கிற பிள்ளை பாவம் இல்லையா? அப்பா அம்மா வேற கிடையாது, வயசு கோளாறு. எல்லாம் அட்வைஸ் பண்ண சரியாயிரும் நினைக்கேன். உங்க அப்பாட்ட சொல்லி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு சத்தம் போடுதேன். ஏம்மா என்னம்மா நீ? உன்னை படையப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரி நீ கெத்தா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னன்னா அந்த பாம்பு வருமே, அது என்ன படம்? சந்திரமுகி. அதுல வர வடிவேலு கேரக்டர் மாதிரி புஷ்ஷுன்னு இருக்க. ஏமா அப்படி இருக்க? இந்த பாருமா, அவ என் காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சே, நாங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் 4-5 பேர் கூட பழகுறா. உன் பிள்ளைய காசுக்காக வளைச்சு போட்டிருக்கா. நீ கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டி சேர்த்து வச்சிருக்கிய, எல்லாத்தையும் அல்வா வரை அள்ளிட்டு போயிருவா. உன் பிள்ளையும் சேர்த்துதான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அந்த பாலம்மா மருமக இப்படியா அப்படியான்னு பேசுவாங்க. காசும் போய் பிள்ளையும் போய் மானமும் போகுது. ஏட்டி என்னென்னவோ சொல்லுதியே. சரி சனியை ஒளியட்டும், நான் ஒரு சண்டையை போட்டு வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். உங்க அண்ணன்டையும் சொல்லிட்டு அவட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, நீ அப்படியே சொல்லிடு. அவ உனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் அல்வாவை கொடுத்துட்டு அண்ணன் ஐஸ் வச்சு ஆளுது கொஞ்சி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. ஏமா இப்படி இருக்க? அடிக்கடி சொல்லுவியே பாலம்மா அம்மாவா திவ்யாவா இரு, ஏன் இப்படி ஏப்ராசியா இருக்க, அப்ராணியா இருக்கன்னு. இப்ப நீ ஏமா அப்ராணியா இருக்க? எட்டி எனக்கு கையும் உடலை காலும் உடலை படன்னு வருது. அந்த காலத்துல யாராவது ஒருத்தரை விரும்புவாங்க, நல்ல பையனா கெட்ட பையனான்னு பார்த்து முடிவெடுப்பாங்க. முடிவெடுக்கிறது என்ன, முடியவே முடியாதுன்னு வீட்டில் சொல்ற பையனை கெட்டி வைப்பாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்புனா இதுங்க பண்ற வேலை இருக்க. எம்மா என்னதான் செய்யவோ? இப்படி இருந்ததுன்னா பொட்ட பிள்ளைய பெற்றவங்க எப்படி காலேஜுக்கு அனுப்புவாங்க? இவங்க நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்தா தானே சமுதாயம் முன்னேறும். அடுத்து வரவங்க தைரியமா அனுப்பி வைப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளை இப்படி இருக்குதுன்னா என்ன பண்றது?
ஏம்மா நீ புலம்புறத பிறவு புலம்புமா, நான் சொல்றது கேளு, காத்த கொண்டா. சரிடி. கச்சபச்சா 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 கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு கிச்சு பிச்சா கச்சபச்சா 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 கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு. சரிடி சரி. என்னட்டி சொல்லுதே? சரி சரிடி, இது எப்பவும் நான் சொல்றது தானே. சரிடி. இந்த பாருமா, இதை உடனே பேச வேண்டாம், இன்னும் 2 நாள் போகட்டும், ஆற போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். சரிடி, ஆனா மனசுக்கு உறுத்தலா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்படி செய்யறத தவிர வேற வழி இல்லம்மா. ஏன்னா நீ இப்ப அவளை கூப்பிட்டு திட்டுனேன்னு வச்சுக்கோயே, அதை போய் அப்படியே அண்ணன்ட்ட சொல்லிடுவா. அப்புறம் அண்ணன் அவளுக்கு சப்போர்ட்டா நம்மகிட்ட பேசும். அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல, சும்மாவே ரொம்ப நல்லவன். இப்ப அவளை விரும்ப வர செய்யறான். காதல் கண்ணை மறைச்சிருமா. என்னடி பண்றது? நீ கவலைப்படாம இருமா. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவ எங்க அண்ணனை கல்யாணம் பண்றதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? அதை தாண்டி நானும் நினைச்சேன். இப்படி உண்ட வீட்டுக்கே 2 பண்றாளடி, என்னடி பண்றது? சரிடி, நீ சொன்னதெல்லாம் எப்ப பண்ண போற? நான் பண்ண போறேனா? நீ தாமா பண்ணணும். நான் பேசினேன்னு வச்சுக்கோ, அண்ணன் போடி லூசுன்னு போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட மதிக்காது. நீ சொன்னாதான் அது கொஞ்சம் கெத்தா இருக்கும், ஏதாவது கதைக்கு வரும். அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? என்ன திடீர்னு? ஒன்னும் இல்லம்மா, உன்னை பார்த்துட்டு போவன் தான் வந்தேன். சொல்லுங்க அத்தை. சரி, ஃபர்ஸ்ட் தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? திவ்யா கூட இப்படி கவனமா கூரோட கேட்க மாட்டா. இந்த பிள்ளையா திவ்யா சொன்ன மாதிரி நடந்துக்கிறா? நம்ப முடியலையே. இருந்தாலும் நம்ம பொண்ணு சொல்றானா அது உண்மையாதான் இருக்கும். எனக்கு ஒண்ணு வேண்டாமா. ஏமா ராஜி, உன்னையும் திவ்யாவையும் என்னைக்காவது நான் வேற வேறையா பார்த்துருக்கேனா? இல்லைங்க அத்தை. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, என்னைக்காவது உன்னை எல்லா வேலையும் பார்க்க விட்டுட்டு என் பாட்டுக்கு நான் உட்காந்துருக்கேனா? இல்ல அத்தை. அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணுன்னு உன்னை என்னைக்காவது நான் ஃபீல் பண்ண விட்டுருக்கேனா? இல்ல அத்தை. உன் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும், எல்லார பொறுத்த வரைக்கும் நான் தானே உன் அம்மா. ஆமா அத்தை. பின்ன ஏண்டி என் வீட்டுக்கு துரோகம் பண்ண? அத்தை, எல்லாரும் பக்கத்து வீட்டுக்கோ பக்கத்து ஊருக்கோ துரோகம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஆனா தன்னோட சொந்த வீட்டுக்கே துரோகம் பண்றவளை இப்பதான் வாழ்க்கையில முறையா பார்க்கேன். இருந்தாலும் நல்ல கல்லூரி மங்கி மறந்துகிட்டு என்ன வேலைலாம் பார்த்திருக்க நீ? நீ செல்வத்தை விரும்புறியா? அது வந்து உன்னே சொல்லு, செல்வத்தை விரும்புறியா இல்லையா? அது அத்தான் தான். அது அத்தான் தான். கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா அத்தை. இப்படி உன்னை சோறு போட்டு வளர்த்தவங்களுக்கே துரோகம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? அத்தை, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டாவது திட்டுங்க அத்தை. நான் எந்த தப்பு பண்ணல அத்தை. ஒரு வழியா நல்லா சுத்தி சுத்தி வந்து என் மகனை வளைச்சு போட்டல. அப்படியே முன்னாடி பின்னாடி நடந்து அழுது சிரிச்சு ஒரு வழியா காலேஜ் படிக்கிற செலவையும் என் மகன் தலையில கட்டிட்டேன். அவன் சும்மாவா உன்னை படிக்க வைக்கணும்னு சொன்னா, நான் சொல்ல கேட்காம காலேஜ் சேர்த்தே தீருவேனா. 12 படிச்சு முடிக்கட்டும், போதும் வீட்டுல இருக்கட்டும்னு கேட்டானா அந்த படுபாவி. என் பேரையும் என் குடும்ப பேரையும் கெடுக்கணும், தெரு தெருவா சீரழியணும், அவளை வேற அவளை மென்ன மாதிரி எங்களை மென்னணும், அதான ஆசை. அத்தை, அத்தான்ட்டு நான் படிக்கணும்னு சொல்லல அத்தை, அவர் தான் சேர்த்து விட்டாரு. சரி, அவன் சேர்த்து விட்டா நீ என்ன செய்யணும்? சேர்த்து விட்டுருக்காங்க, எதுக்கு வந்திருக்கோம்? படிக்க வந்திருக்கோம். படிக்கிற வேலையை மட்டும் பொறுப்பா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேரணுமா இல்லையா? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் திவ்யா சொல்லிட்டா. 1க்கு 4 பேர் கூட சுத்திக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? பார்க்கு, பீச்சு, தியேட்டரு எங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க நீ? எனக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சியா? நான் ஊர்ல இருந்தாலும் இந்த பாலமா காத்துக்கு எல்லா விஷயமும் வந்துடும். அவன் உன்னை படிக்க வச்சான். அந்த படிக்க வச்ச நன்றிக்காக அவன் காலுக்கு உன் தோலை செருப்பா தச்சு நீ போட்டுக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? என் வாய் கூசுது, என்ன சொல்ல வைக்காத. அத்தை, என்ன ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க அத்தை. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் மேல உங்க மாமா மேல உண்மையிலே உனக்கு அன்பு மதிப்பு இருந்ததுன்னா நான் சொல்றதை எந்த ஒரு பேச்சும் எந்த எதிர் பேச்சும் சொல்லாம செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க அத்தை, நான் என்ன செய்யணும்? ராஜி கிட்ட பாலம்மா தான் மகன் செல்வத்துக்கிட்ட இருந்து ஒரேடியா பிரியணும்னு, தன்னை தப்பான ஒரு பொண்ணா அவன் முன்னாடி காட்டிக்கணும்னு, இன்னும் எந்த ஒரு வகையிலையும் அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு, எந்த ஒரு காலத்திலையும் செல்வத்துக்கு இந்த உண்மை தெரிய வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவளோட பெட்டி படுக்கையை எடுத்துட்டு அந்த நிமிஷமே அந்த காலேஜை விட்டு வெளியே போகணும்னு, அவ இருக்கிற இடம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டா. அத்தை, என் மேல நீங்க ரொம்ப பெரிய பழிய போடுறீங்க அத்தை. ஒரு பொண்ணு மேல போடக்கூடாது பெரிய பழிய போடுறீங்க அத்தை. வேணாம் அத்தை, இந்த பாவத்தை நீங்க பண்ணாதீங்க. ஆமா, நீ என்னவோ ரொம்ப ஒழுங்கு மாதிரியும் நான் உன் கேரக்டரை பத்தி தப்பா பேசுற மாதிரியும் சொல்ற. உன் கேரக்டர்ல 110% கூட நான் பேசினேன்னு வச்சுக்கோ. வேண்டாம், நல்லா இருக்காது. நீ எப்படியோ, நான் மரியாதையான குடும்பத்துல பிறந்து மரியாதையான குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன். நீ தவறு எங்க குடும்பத்துல பிறந்திருக்க. உங்க அம்மா எவ்வளவு தங்கமான பொண்ணு தெரியுமா? எங்க அண்ணி நடந்தாங்கன்னா குனிஞ்சு தலையை நிமிர மாட்டாங்க, பாக்குற எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா நீ தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆனா நீ
எங்கேயோ எங்கேயோ பிறக்க வேண்டியவா எங்க குடும்பத்துல பிறந்திருக்க. ச்சே, என்ன வளர்த்தாலும் பிறவிக்கணும் போகுமா? இதுக்கப்புறம் நான் என் லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாது. நான் மட்டும் இல்ல, என் மகன் செல்வமோ என் பொண்ணு திவ்யாவோ உங்க மாமாவோ நாங்க செத்தா கூட நீங்க வரக்கூடாது. இது எல்லாம் என் மேலையும் என் புருஷ மேலையும் உனக்கு அன்பு இருக்கு பாசம் இருக்குன்னா செய். இல்ல எப்போ மாதிரி துரோகம் தான் பண்ணுவேனா வந்து நில்லு, ஒரு கை பாத்துருவோம். ராஜியா பாலம்மாவான்னு. ராஜி தானே இது? என்ன ட்ரெஸ் இது? இந்த பையன் யாரு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? என்னோட ராஜியா இது? நான் என்ன தப்பு பண்ண கடவுளே? என் வாழ்க்கையில ஏன் இப்படி பண்ண? ச்சே, யார் யாரும் என்னென்னவோ சொன்னாங்க. கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறது மட்டும் தான் நம்பணும்னு வந்தேன். அதுவே பொய்ன்னு சொல்லுவாங்க. 1க்கு 10 தடவைக்கு மேல செக் பண்ணிட்டேன். ச்சே, இந்த மாதிரி பொண்ணா? நான் தப்பு பண்ணிட்டேன். செல்வம், நீ தப்பு பண்ணிட்ட. நீ லவ் பண்ணிருக்கவே கூடாது. இல்ல, நான் லவ் பண்ண தப்பு இல்ல. லவ் பண்ண தேர்ந்தெடுத்த பொண்ணுதான் தப்பு. இதுக்கப்புறம் என் உசுரை போனாலும் இவ மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். ச்சே. ராஜி, ஏன் ராஜி இப்படி நடிக்க சொன்ன? அவர் பாவம் அழுதுகிட்டே போறாரு. இல்லண்ணா, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன வளர்த்த அத்தை மாமா, அவங்களுக்கு நான் கொடுக்குற நன்றி கடன் தான் எங்க அத்தா. எங்க அத்தை என்கிட்ட வேற என்ன கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் காதல கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க மனசுல பால்ல ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி கலந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் மாற போறதில்ல. இவ்வளவு நாள் என்னை வளர்த்ததுக்கு, என் மேல அன்பு காட்டினதுக்கு ஈடா என் மகனை மறந்துடு. என் மகன்கிட்ட நீ வெறுக்கிற மாதிரி, உன்னை வெறுத்து பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நீ பண்ணிடுன்னு எங்க அத்தை சத்தியம் வாங்கியிருக்காங்க. அந்த சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன். சரிம்மா, நீ படி. உனக்கு படிப்புக்கு ஒரு தொகையை நான் கொடுக்குறேம்மா. இல்லண்ணா, எங்க அத்தை போட்ட ரூல்ஸ்ல கண்டிஷன்ல இதுவும் ஒண்ணு. நான் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு, இந்த உலகத்திலே இருக்க விரும்பலண்ணா. ஆனா எங்க அப்பா அம்மா கொடுத்த உசுறு இது எனக்குன்னு வாழாம 4 பேருக்கு நல்லது செய்யணும். நான் வேற ஏதாவது ஊர்ல இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்வேனா? நான் நல்லா படிச்சு என்ன மாதிரி அனாதையா இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய உதவி செய்வேன். அம்மா அப்பா இல்லாம பிள்ளைங்க இல்லாம கஷ்டப்படுற எல்லாருக்கும் உதவி செய்வேன். ச்சே, நல்லா படிச்சுங்கிற நான் எப்படி படிக்க முடியும்? அதான் அத்தை இந்த காலேஜ்ல படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. நீ கவலைப்படாத ராஜி. எங்க அப்பாட்ட சொல்லி நான் எப்படியாவது உனக்கு வேற காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். நீ நல்லா படிக்கலாம், கவலைப்படாத. ஆனா எங்க போனாலும் இந்த அண்ணனை மறந்துடாதமா. இல்ல அண்ணே, கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாடகத்துல நீங்க தான் எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணே.